விஜய் அவங்க ஆல்ரெடி முழு நேர அரசியல்வாதியாக தான் வந்துட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் அவங்க முழுசா வந்து அந்த ஒரு தலைவராக வந்து தன்னுடைய மக்களை சந்திக்கக்கூடிய செயல்பாடு தான் எடுக்கல. மற்றபடி களப்பணியில இறங்கல. மற்றபடி அவங்க கட்சிக்குள்ள அந்த நிர்வாகிகள் நியமிக்கிறது, மாவட்டங்கள் நியமிக்கிறது, பூத்து கமிட்டி இது எல்லாமே அங்கே கட்டி அமைக்கப்பட்டு இருக்கு. நம்ம வெளியிருந்து பார்க்க நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் சரியாக கட்டி அமைக்க இப்போ கூட அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்போ அவங்க படப்பிடிப்பு முடிஞ்சாச்சு. இனி அடுத்த 2 வாரத்துக்குள்ள அந்த நிர்வாகிகள் அனைத்தையும் பார்க்குறோம். அந்த நிர்வாகிகளுக்கு என்னென்ன வேலைங்கிற நம்ம கட்டளை கொடுக்குறோம். ஒவ்வொரு கிராமமாக அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினித்தனத்திற்கு எல்லாரையும் மக்களை மீட் பண்ண சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு களத்துக்குள்ள மக்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமத்திலேருந்து நகரத்துக்குள்ளே எங்கே போனீங்கன்னா ஒரு தண்ணி பந்தல் இருக்கும். விஜய் அவங்க படத்தை போட்டு அந்த கட்சிக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய களப்பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம எல்லாரும் பேசலாம், அவர் அரசியலுக்குள்ளே இன்னும் வரல, அவர் அறிக்கையில் தான் பேசுகிறாருன்னு. அவர் அறிக்கைக்கே உங்களால் தாக்கு கொடுக்க முடியல, அலறி ஓடிடுறீங்க. அவர் அறிக்கை கொடுத்த உடனே அடுத்த நாள் ஐயோ அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு அலறீங்க. அப்போ முழு நேரத்துக்கு அவர் அரசியலுக்குள்ளே இறங்கிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாப்டர் எல்லாருக்குமே முடிச்சுட்டு ஒரு கக்கத்துக்குள்ளே துண்டு எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதான். அதுதான் இப்போ நடக்கும். வேற வேணா பாருங்க, அதான் நடக்க போகுது.